என் இனிய உறவுகளே, நாம் இன்று 7/4/25 இருக்கின்றோம். ஆவியில் நிரம்பிட எழுந்திடுவோம். அன்னையோடு நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 78, 19, 20, 21. அன்னையோடு இணைந்து நாம் கல்வாரிக்கு செல்வோம். இந்த தவ நாட்களில் நாம் இன்றைய முதல் வாசகம் தானியேல் 22:41-62. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 6:12-20. அன்று அங்கு சூசன்னாவுக்கு தீர்ப்பிடப்பட்டது. ஆனால் நீதியின் குரலுக்கு பதில் சொல்லும். பிலாத்து கை கழுவிய பிறகும் பாத்திரத்தில் இருந்த தண்ணீர் அழகாக பேசியது. அதனுள் நீர் சூழ்ந்திருந்தது நீரின் பண்பு தூய்மைப்படுத்துவது தானே. அந்த தூய நீரின் இனிய குரல் துல்லியமாக ஒலித்தது. தூய்மையற்ற மானிடரின் காதில் துளியும் விழவில்லையே. இதோ அன்று சூசன்னா உரத்த குரல் எழுப்பிய பொழுது அவருக்காக தானியேலை நியமிக்கிறார்கள். ஆனால் தானியேலும் அதேபோல் தன் கைகளை கழுவி விடுகிறார். இல்லை, நீங்கள் தீர விசாரிக்காமல் இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று. ஆனால் அவர்கள் இஸ்ரேல் மக்களை வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே என்று. ஆனால் இந்த கைகள் சுத்தம் செய்தால் மனதை அழுக்காய் வைத்துக்கொண்டு நான் தெளிந்து இருக்கும் போதே என்னை பார்ப்பவரின் முகத்தை அப்படியே பிரதிபலிப்பேன். உண்மைத்தான். ஆனால் இதோ இங்கே நிற்கும் இயேசுவின் இதயமும் அல்லவா எனக்கு தெரிகிறது. தவறுகளை தவறியும் செய்யாதவர், இவருக்கா இந்த சிலுவை மரணம் என்று நாம் நினைக்கும் பொழுது இவர் குற்றமற்றவர் என்ற குரலை உயர்த்தியதும் குழுமியிருந்த கூட்டம் என் குரலை கேட்க மறுத்தது. கழுவும் மீனில் நழுவும் மீனாய் பிலாத்து விலகி கொண்டான். பிலாத்து கையை கழுவியதால் அழகாயிருந்த நான் அழுக்காய் மாறினேன். நீதியின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்பார்களே, இது இப்படித்தானா? அழுக்காய் மாறிய நான் கூனி குறுகி இயேசுவை பார்த்தேன். அவர் அன்போடு என்னை பார்த்தார். இப்பொழுதும் அவரின் கண்களுக்கு நானே அழகாய் தெரிகின்றேன். நாமே நமக்குள் சில கேள்விகளை கேட்போம். உனது பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு எனக்கென்ன வந்தது என்று நழுவி செல்கின்றாயா? ஒரு ஏழைக்காக வாதாட நினைக்கும் பொழுது அந்த ஏழையின் குரலுக்காக நீர் குரல் கொடுக்க மறுக்கிறாயா? உனது பெயருக்காக பலரை பலியாக்கி இருக்கின்றாயா? நான் எந்த இடத்திலும் நானாக இருக்க வேண்டும், நான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும், நான் தான் வெல்ல வேண்டும் என்பதில் நீ குறியாக இருக்கின்றாயா? நீதிக்கு எதிராக நீயும் சலாம் அடித்து அநீதிக்கு தோள் கொடுக்கின்றாயா? இனியும் இதே பாதையில் உனது பயணத்தை தொடராதே. இயேசுவின் தோழனாய் மாற வேண்டுமானால் அநீதிக்கு பகைவனாய் நீதிக்கு நண்பனாய் மாறிவிடு. இருளில் நாம் எதையும் காண முடியாது. ஒளித்தான் பார்வைக்கு வழி கொடுக்கும். ஒளி உண்டாகுக என்று இறைவன் ஒளியை படைத்தார். உலகிற்கு வழி கொடுக்கும் ஒளி நானே என்று இயேசு தம்மை பற்றி கூறுகின்றார். இயேசுவின் பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். இருள் என்பது தீமையை குறிக்கின்றது. உண்மை என்னும் ஒளியில் நடக்க நாம் இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும். அவரே நம்மை இருளினின்று ஒளியை நோக்கி நடத்துவார். அன்பு இறைவா, இதோ இந்த பாதையில் நாங்கள் நடக்கும் பொழுது எத்தனையோ கல் முள்கள் எங்கள் கால்களில் குத்தும் பொழுது அது நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் உம்மை வதைக்கின்றது. இதோ எங்களை அதிலிருந்து விடுதலை தாரும். இந்த அதிகாலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி புது கிருபை தந்து உமது சட்டைக்குள் எங்களை மறைத்து எங்களுக்கு இந்த விடியலை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். யாருடைய துயரத்திற்கும் என்னுடைய வார்த்தையோ வாழ்வோ காரணமாகி விடாமல் என்னை தற்காத்து கொள்ளவும் நிலையான அன்பையும் நேர்மையான பண்பையும் வழங்க வேண்டும் என்றும் இறைவா உம்மிடம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்றோர், சிறைச்சாலையில் இருப்போர், ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டரில் இருப்போர் அனைவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜெப உதவி தேவை அவர்களை ஆசீர்வதியும். மற்றும் இந்த எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மணிகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் தேவையை சந்தியும்.
அட்மிஷனுக்காக பணம் இல்லாமல் தவிக்கும் பெற்றோரை அவர்கள் தேவையை சந்தியும். மற்றும் யாருக்கெல்லாம் இந்த ஜெப உதவி வேண்டுமென்று கேட்டிருந்தார்களோ அவர்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.